தமிழகத்தின் 13வது முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி இன்று பதவியேற்றுக் கொண்டார். அவருடன் 31 பேர் கொண்ட அமைச்சரவையும் பதவியேற்றுக் கொண்டது. புதிய அமைச்சரவை பதவியேற்பு விழா ஆளுநர் மாளிகையில் இன்று மாலை நடைபெற்றது. இந்த விழாவில் அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தமிழக பொறுப்பு ஆளுநர் வித்யாசாகர் ராவ் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். எடப்பாடி கே பழனிசாமி என்னும் நான் பழனிசாமி என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறாப்பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியும் ஒருமையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் உழைச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியலமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்புமின்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். எடப்பாடி கே பழனிசாமி என்னும் நான் பழனிசாமி என்னும் நான் தமிழ்நாடு அரசின் முதலமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்திற்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் முதலமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவிற்கின்றி. தொடர்ந்து திண்டுக்கல் சீனிவாசன், செங்கோட்டையன், செல்லூர் ராஜு உள்ளிட்ட 8 பேருக்கு ஆளுநர் வித்யாசாகர் ராவ் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். ராஜு என்னும் நான், பி தங்கமணி என்னும் நான், எஸ்பி வேலுமணி என்னும் நான், டி ஜெயக்குமார் என்னும் நான், சிவி சண்முகம் என்னும் நான், கேபி அன்பழகன் என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உழைச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியலமைப்பு. அதைத் தொடர்ந்து விஜயபாஸ்கர், MC சம்பத், கருப்பண்ணன் உள்ளிட்ட 8 பேருக்கு ஆளுநர் வித்யாசாகர் ராவ் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். சரோஜா என்னும் நான், MC சம்பத் என்னும் நான், KC கருப்பணன் என்னும் நான், இரா காமராஜ் என்னும் நான், OS மணியன் என்னும் நான், உடுமலை கே ராதாகிருஷ்ணன் என்னும் நான், சி விஜயபாஸ்கர் என்னும் நான், இரா துரைக்கண்ணன் என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பட்ட இந்திய அதனைத் தொடர்ந்து கடம்பூர் ராஜு, நிலோஃபர் கபில், வெள்ளமண்டி நடராஜன் உள்ளிட்ட 7 பேருக்கு ஆளுநர் வித்யாசாகர் ராவ் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். ராஜேந்திர பாலாஜி என்னும் நான், பெஞ்சமின் இறுதியாக MR விஜயபாஸ்கர், M மணிகண்டன், பாஸ்கரன், வளர்மதி உள்ளிட்ட 7 பேருக்கு ஆளுநர் வித்யாசாகர் ராவ் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். பதவியேற்பு நிகழ்வில் திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளை சேர்ந்த MLA-க்கள் யாரும் கலந்து கொள்ளவில்லை. அதிமுக சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டும் எதிர்க்கட்சியினர் பதவியேற்பு விழாவில் பங்கேற்கவில்லை என கூறப்படுகிறது. அதேவேளையில் அதிமுகவின் கூட்டணி கட்சிகளை சேர்ந்த கருணாஸ், தனியரசு, தமிமுன் அன்சாரி ஆகியோர் பதவியேற்பு விழாவில் பங்கேற்றனர். தமிழக அமைச்சர்களின் விவரங்களை தற்போது பார்க்கலாம். புதிய அமைச்சர்களாக பொறுப்பேற்றுள்ள எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக பதவியேற்றுள்ளார். நிதி, உள்துறை, காவல், பொது நிர்வாகம், நீர்ப்பாசனம், பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை உள்ளிட்ட துறைகளை அவர் ஏற்றுக்கொள்கிறார். செங்கோட்டையன் பள்ளிக் கல்வி, விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை அமைச்சராக பதவியேற்றுள்ளார். திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் வனத்துறை அமைச்சராக பதவியேற்றுள்ளார். செல்லூர் கே ராஜு கூட்டுறவுத்துறை அமைச்சராக பதவியேற்றுள்ளார். மின்சாரத்துறை அமைச்சராக தங்கமணி பொறுப்பேற்றுள்ளார். SP வேலுமணி நகராட்சி நிர்வாகம், ஊரக வளர்ச்சி மற்றும் சிறப்பு திட்ட அமலாக்கத்துறை அமைச்சராக பதவியேற்றுள்ளார். மீன்வளத்துறை அமைச்சராக ஜெயக்குமார் பதவியேற்றுள்ளார். CV சண்முகம் சட்டம், நீதிமன்றம் மற்றும் சிறைத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். உயர்கல்வித்துறை அமைச்சராக KP அன்பழகன் பொறுப்பேற்றுள்ளார்.
வி சரோஜா சமூக நலத்துறை, சத்துணவு மற்றும் மதிய உணவு திட்டத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார். MC சம்பத் தொழில்துறை அமைச்சராக பதவியேற்றுள்ளார். KC கருப்பண்ணன் சுற்றுச்சூழல் துறை அமைச்சராக பதவியேற்றிருக்கிறார். R காமராஜ் உணவு மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சராக பதவியேற்றுள்ளார். OS மணியன் கைத்தறி மற்றும் ஜவுளித்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். உடுமலை ராதாகிருஷ்ணன் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார். விஜயபாஸ்கர் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சராக பதவியேற்றிருக்கிறார். துரைக்கண்ணு விவசாயத்துறை அமைச்சராக பதவியேற்றுள்ளார். கடம்பூர் ராஜு செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சராக பதவியேற்றிருக்கிறார். RB உதயகுமார் வருவாய்த்துறை அமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார். நடராஜன் சுற்றுலாத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். KC வீரமணி வணிக வரித்துறை அமைச்சராக பதவியேற்றுள்ளார். ராஜேந்திர பாலாஜி பால்வளத்துறை அமைச்சராக பதவியேற்றிருக்கிறார். பெஞ்சமின் ஊரக தொழில்துறை அமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார். நிலோஃபர் கஃபீல் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் பொறுப்பை ஏற்றிருக்கிறார். MR விஜயபாஸ்கர் போக்குவரத்து துறை அமைச்சராக பதவியேற்றுள்ளார். டாக்டர் மணிகண்டன் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். ராஜலட்சுமி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார். பாஸ்கரன் காதி மற்றும் ஊரக தொழில் வாரியத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். சேவூர் ராமச்சந்திரன் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார். S வளர்மதி பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராக பதவியேற்றுள்ளார். பாலகிருஷ்ணா ரெட்டி கால்நடைத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார். தமிழகத்தின் 13வது முதலமைச்சராக பதவியேற்ற எடப்பாடி பழனிசாமி கடந்து வந்த பாதையை தற்போது பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமி என்று அழைக்கப்படும் பழனிசாமியின் சொந்த ஊர் சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே உள்ள சிலுவம்பாளையம். 1972 சிலுவம்பாளையம் பகுதி அதிமுக கிளை செயலராக அரசியலை தொடங்கினார் எடப்பாடி பழனிசாமி. 1983 ஆண்டில் ஒன்றிய இணைச் செயலர் என அடுத்தடுத்து பதவிகளை பெற்றார். 1989 ஆண்டு எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஜெயலலிதா அணி சார்பில் சேவல் சின்னத்தில் எடப்பாடி தொகுதியில் போட்டியிட்டு முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார். அதன் பின்னர் 1991 ஆண்டு, 2011 ஆண்டு மற்றும் 2016 ஆண்டு ஆகிய ஆண்டுகளில் எடப்பாடி தொகுதியில் போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றார். 1998 ஆண்டு திருச்செங்கோடு தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினராக போட்டியிட்டு தேர்வு செய்யப்பட்டார். 2011 ஆண்டு எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் பெற்ற வெற்றியை தொடர்ந்து நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டார். 2016 ஆண்டு பொதுப்பணித்துறை அமைச்சராக அவர் நியமிக்கப்பட்டார். தற்பொழுது அதிமுக சட்டமன்ற கட்சி தலைவராக நியமிக்கப்பட்டு இன்று தமிழக முதல்வராக பதவியேற்றார். தமிழக முதல்வராக பொறுப்பேற்றுக் கொண்ட எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா, எம்ஜிஆர், அண்ணா ஆகியோரின் நினைவிடங்களில் மரியாதை செலுத்தினார். சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபிப்போம் என்று எடப்பாடி பழனிசாமி உறுதி கூறினார். தமிழகத்தின் 13வது முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி இன்று பதவியேற்றுக் கொண்டார். அவரது தலைமையில் 30 அமைச்சர்களும் பொறுப்பேற்றுக் கொண்டனர். இதனையடுத்து மெரினாவில் உள்ள ஜெயலலிதா நினைவிடத்தில் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அதிமுக துணை பொதுச் செயலாளர் TTV தினகரன் உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதனையடுத்து எம்ஜிஆர் நினைவிடத்திலும் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் அண்ணா நினைவிடத்திலும் மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபிப்போம் என தெரிவித்தார். நிரூபிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார்கள். சட்டமன்றத்தில் தொடரும் என்பதை
தமிழகத்தில் புதிய அமைச்சரவை பதவியேற்றது தொடர்பாக இன்று காலை முதல் மாலை வரை நடந்த நிகழ்வுகளை தற்போது பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமிக்கு காலை 10 மணிக்கு ஆளுநர் மாளிகையிலிருந்து அழைப்பு வந்தது. அதை ஏற்று காலை 11:30 மணிக்கு ஆளுநர் வித்யாசாகர் ராவை சந்தித்தார் எடப்பாடி பழனிசாமி. இந்த சந்திப்பின் போது ஆட்சி அமைக்க எடப்பாடி பழனிசாமிக்கு அழைப்பு விடுத்தார் ஆளுநர் வித்யாசாகர் ராவ். நண்பகல் 12 மணிக்கு ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைப்பு விடுத்த தகவல் வெளியானது. நண்பகல் 12:30 மணிக்கு போயஸ் தோட்ட இல்லம் சென்ற எடப்பாடி பழனிசாமி அமைச்சரவை பட்டியல் குறித்து நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார். மீண்டும் பிற்பகல் 2:30 மணிக்கு ஆளுநர் வித்யாசாகர் ராவை சந்தித்து அமைச்சரவை பட்டியலை வழங்கினார் எடப்பாடி பழனிசாமி. பதவியேற்பு நிகழ்ச்சிக்காக மாலை 3 மணி முதல் ஆளுநர் மாளிகை வர துவங்கினர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள். மாலை 4:15 மணிக்கு ஆளுநர் மாளிகை வந்தார் எடப்பாடி பழனிசாமி. 4:30 மணிக்கு விழா மேடைக்கு வந்தார் ஆளுநர் வித்யாசாகர் ராவ். தேசிய கீதம் இசைக்கப்பட்ட பின்னர் எடப்பாடி பழனிசாமிக்கு முதல்வராக பதவி பிரமாணம் செய்து வைத்தார் ஆளுநர். பதவியேற்பு விழா முடிந்த பின்னர் 5:30 மணிக்கு மெரினாவில் உள்ள ஜெயலலிதா நினைவிடம் சென்று மரியாதை செலுத்தினார் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி. பெரும்பான்மையை நிரூபிப்பதற்காக தமிழக சட்டப்பேரவை நாளை மறுநாள் கூடுகிறது. இதுகுறித்து சட்டப்பேரவை செயலாளர் ஜமாலுதீன் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். அதில் நாளை மறுதினம் சனிக்கிழமை காலை 11 மணிக்கு தமிழக சட்டப்பேரவையின் கூட்டம் நடைபெற உள்ளதாக அறிவித்துள்ளார். அன்றைய தினம் அமைச்சரவை மீது நம்பிக்கை தெரிவிக்கும் தீர்மானம் நிறைவேற்றப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கு பெரும்பான்மையை நிரூபிக்க 15 நாட்கள் அவகாசம் வழங்கி ஆளுநர் வித்யாசாகர் ராவ் உத்தரவிட்டிருந்தார். தமிழகத்தில் எப்படியாவது தேர்தலை புகுத்திவிட வேண்டும் என்று திமுக மற்றும் ஓ பன்னீர்செல்வத்தின் எண்ணம் முறியடிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். அதிமுகவினரின் செயல்பாட்டால் மக்களின் வரிப்பணம் காப்பாற்றப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். மாண்புமிகு இதய தெய்வம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மாவுடைய பொற்கால ஆட்சி தொடர வேண்டும் என்பது ஓபிஎஸ் அவர்களும் அதேபோன்று ஓபிஎஸோடு சேர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களும் எப்படியாவது தமிழ்நாட்டிலே தேர்தலை திணிக்கலாம் மக்கள் மத்தியிலே என்று நினைத்திருந்தார்கள். அவர்களுடைய எண்ணத்திலே முகத்திலே இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களும் நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுடைய பிரதிநிதிகளாக இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒன்று கூடி அவர்களுடைய அந்த சதியை முறியடித்து மக்கள் மீது திணிக்கப்படுகின்ற இந்த தேர்தலை இன்றைக்கு, அதுவும் தேர்தல் என்று சொன்னால் 1000 கோடி ரூபாய் ஆகும் மக்களுடைய வரிப்பணம், அது இன்றைக்கு அம்மாவுடைய நல்லாசியுடன், இதே டாக்டர் புரட்சி தலைவி அம்மாவுடைய நல்லாசியுடன் இன்றைக்கு அந்த சுமை வரிப்பணம் வீணாகாமல் இன்றைக்கு தடுக்கப்பட்டிருக்கின்றது. அமைத்து சட்ட பொறுப்புகளை ஏற்று இங்கே வந்திருக்கிறோம். சில அசம்பாவிதங்கள் நம்முடைய பத்திரிகை நிருபர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் கடந்த நாட்களில் இங்கே சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கும். அருள் கூர்ந்து அதையெல்லாம் நீங்கள் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். உண்மை என்ன என்பதை மக்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். நிச்சயமாக புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அந்த ஆட்சியினுடைய தன்மைகள் தொடர்ந்து சின்னம்மா, மாண்புமிகு சின்னம்மா கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் வழிகாட்டுதல்படி இப்பொழுது எங்களுடைய ஆட்சி நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மற்றும் உள்ள அத்தனை அமைச்சர்கள், கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் இருக்கிற மாண்புமிகு திரு டிடிவி அவர்கள், நம்முடைய கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து மக்கள் போற்றும் நல்லாட்சியை நாங்கள் நடத்துவோம் என்ற உறுதிமொழி ஏற்றிருக்கிறோம். தமிழக முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்றதை அடுத்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் அதிமுக தொண்டர்கள் கொண்டாடி வருகின்றனர். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகம் முன்பாக குவிந்த அக்கட்சியினர் பட்டாசு வெடித்து தங்களது மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர். இனிப்புகளை வழங்கி மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்ட தொண்டர்கள் நடனமாடி உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர்.
அம்மா எல்லா இடத்துலயும் ஒவ்வொரு அசைவில எங்க அம்மா வர்றாங்க. எத்தனை பிரதமர், எத்தனை கல்வருங்க, எத்தனை சூழ்ச்சிகள் வந்தாலும் எங்க அவங்க அண்ணா திமுக ஒரு நாளே அசைக்க முடியாது. எப்பவுமே அண்ணா திமுக தான். எங்க சின்னம்மாவும் எங்க அந்த கர்நாடகால இருந்து நீதிமன்றத்துல இருந்து எங்க அம்மாவுக்கு 2 மாசத்துல விடுதலை கொடுத்தினா கூட எங்க அம்மா வந்து எங்களை பார்ப்பாங்க. எங்களுக்கு இதுதான் ஆசை. ஒரு கஷ்டம் எங்க சின்னம்மா எங்க கூட இல்லையே தான் ஒரு கஷ்டம். ஆனா நாங்க தான் வெற்றி 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 எங்க அண்ணா திமுக ஆட்ட ஆசைக்க யாரால முடியாது. அவர்கள் சொன்னார்கள், எங்களுக்கு இந்த சந்தோஷமான நேரத்திலும் மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் எங்களோட இல்லை என்பது பெருமிகவும் வருத்தமாக இருக்கின்றது. எங்கள் சின்னம்மா அவர்கள் தடைகளை தகர்த்தெறிந்து சோதனைகளை சாதனை வருவார்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதிமுக தொண்டர்கள் ஒன்று சேர்ந்தால் இந்த இந்தியாவை உடைக்கும் ஆற்றல் கொண்டவர் எங்கள் சின்னம்மா அவர்கள். இல்லை என்ற துக்கம் தான் எங்களுக்கு இருக்கிறது. சின்னம்மா அவர்கள் விரைவில் விடுதலை பெற ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம். முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி பதவியேற்றதை அடுத்து மதுரை மேலூர் அருகே அதிமுகவினர் பட்டாசு வெடித்ததில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. இதில் 2 கடைகள் மற்றும் 15க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் எரிந்து சேதமடைந்தன. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக பொறுப்பேற்றதை வரவேற்கும் விதமாக மதுரை மாவட்டம் மேலூர் அருகே கருங்காலக்குடியில் அதிமுகவினர் பட்டாசு வெடித்தனர். அப்போது நூர் முகமது என்பவரது தேநீர் கடை மற்றும் சிபி சக்கரவர்த்தி என்பவரது பழைய இரும்பு கடைகளில் திடீரென தீப்பற்றியது. தகவல் அறிந்த கொட்டாம்பட்டி தீயணைப்புத் துறையினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தீயை அணைத்தனர். இருந்தபோதிலும் 2 கடைகளும் முற்றிலுமாக எரிந்து நாசமாகின. இந்த தீ விபத்தில் கடை முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 15க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் தீயில் கருகி சேதமடைந்தன. இது தொடர்பாக கொட்டாம்பட்டி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழகத்தில் மக்கள் விரோத ஆட்சியை அகற்றாமல் ஓய மாட்டோம் என ஜெயலலிதா நினைவிடத்தில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் சபதம் ஏற்றார். சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள ஜெயலலிதா நினைவிடத்தில் முன்னாள் முதல்வர் OPS தனது ஆதரவாளர்களுடன் சென்று மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டமன்ற உறுப்பினர்கள் நியாயமாக செயல்படும்படி வாக்காளர் பேரணி நடத்தவுள்ளதாகவும் தமிழகத்தில் மக்கள் விரோத ஆட்சியை அகற்றாமல் ஓயப்போவது இல்லை எனவும் தெரிவித்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர்கள் சார்ந்திருக்கின்ற அந்தந்த தொகுதிகளில் நாளை முதல் சட்டமன்ற உறுப்பினர்கள் நியாயமான முடிவினை எடுக்க வேண்டும் என்று அந்தந்த தொகுதியில் வாக்காளர் பேரணி ஊர்வலம் அந்தந்த தொகுதியில் நடைபெறும் என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அமைச்சர் சிவி சண்முகம் ஆதரவாளர்களுக்கிடையே ஏற்பட்ட மோதலில் சிலர் காயமடைந்தனர். தமிழகத்தில் புதிய அமைச்சரவை பதவியேற்ற சிறிது நேரத்தில் சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள பன்னீர்செல்வத்தின் வீட்டின் முன்னர் குவிந்திருந்த தொண்டர்களுக்கும் அமைச்சர் சிவி சண்முகம் ஆதரவாளர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. மோதலின் போது இருதரப்பினரும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதால் கடும் பதற்றம் நிலவியது. கற்கள் மற்றும் கையில் கிடைத்த பொருட்களை கொண்டு தாக்கியதில் சிலர் காயமடைந்தனர். பின்னர் அங்கு பாதுகாப்புக்கு நின்ற போலீசார் இருதரப்பையும் விரட்டி நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தாக்குதலுக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த OPS-இன் ஆதரவாளரும் முன்னாள் அமைச்சருமான KP முனுசாமி மற்றும் முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் ஆகியோர் சசிகலா குடும்பத்தினரை திருப்திப்படுத்தவே சிலர் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டினர். உங்களோடு பழையதற்காக வேண்டுகோளாகவும் எடுத்துக்கொள்ளலாம். அதே நேரத்தில் நீங்கள் ஆணவமாக இருந்தால் இதை எங்களுடைய எச்சரிக்கையாகவும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்று சொன்னால் இந்த ஒரு சில சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்துக் கொண்டு தான் நீங்கள் அமைச்சராக இருக்கிறீர்கள். கோடிக்கணக்கான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் நம்முடைய அண்ணன் புரட்சி தலைவனுடைய அன்பு இளவல் ஓ பன்னீர்செல்வத்தினுடைய பின்னால் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. தயவு செய்து உங்களுடைய பணியை செய்யுங்கள். ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கின்ற புரட்சி தலைவி அம்மாவுடைய தொண்டர்களும் கிளர்ந்தெழுவார்கள். அவர்கள் கிளர்ந்தெழுந்தால் நீங்கள் யாரும் தமிழ்நாட்டில் ஒரு மந்திரி ஒரு அமைச்சர் நடமாட முடியாது என்பதை நான் எச்சரிக்க விரும்புகிறேன். நிச்சயமாக எந்த முகத்தில் நீங்கள் வேண்டுமானால் பதவியேற்று விட்டு தமிழகத்தில் அந்தந்த சட்டமன்ற உறுப்பினர்கள்
அங்கே இருக்கின்றவர்கள் அந்தந்த தொகுதிக்கு சென்று பாருங்கள். மக்கள் உங்களை விரட்டி விரட்டி அடிப்பார்கள். இப்படிப்பட்ட அக்கிரமத்திற்கு சரி, மக்கள், கட்சி தொண்டர்கள், புரட்சி தலைவி அம்மாவுடைய திருத்தொண்டர்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் வளர்க்கப்பட்ட அந்த இயக்கத்துடைய அம்மாவுடைய தொண்டர்களும் நிச்சயமாக இதற்கு அங்கே பதிலடி கொடுப்பார்கள். இதனிடையே முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் வீட்டில் இருந்தவர்களே தனது கார் மீது கல்லெறிந்து தனக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக அமைச்சர் CV சண்முகம் குற்றம் சாட்டியுள்ளார். ஆனா நான் வீட்டுக்கு வரும்போது என் வண்டியை மறிச்சு தூக்கி காட்டுறான், கொலை செய்து மிரட்டுறான். வீட்டுக்குள்ள நுழைய முடியாது, அங்கிருந்து கல்லால் அடிக்கிறாங்க. யார் வீட்டுல இருந்து? முன்னாள் முதலமைச்சர் வீட்டுல இருந்து கல் வருது. அதை நீங்களும் பார்த்துட்டு தான் இருந்தீங்க. கட்டையில் அடிக்கிறான். என் வீட்டு பின்னாடி இருந்து என் பேர் நேம் பிளேட்டை தூக்கின்னு போறான். இதெல்லாம் நீங்க செய்தியா போடணும், உண்மையை சொல்லணும். அங்க இருக்கிறது யாரு? என் பையன் 4 நாளா ஸ்கூலுக்கு போல அச்சுறுத்துறாங்க. ஸ்கூலுக்கு போகாம அங்க வழியை மறிச்சுட்டு உட்காந்து இருக்கான். எல்லாம் ரவுடி பசங்க உட்காந்து இருக்கான். பாத்தீங்கல்ல, யாராவது கட்சிக்கார இருக்காங்க? இப்ப எல்லாம் ரவுடிங்க, கொலகாரம் போயிட்டு இருக்கான். ஜெயலலிதாவின் மக்கள் தல அரசை நிலைநாட்ட தங்களின் அறப்போராட்டம் தொடரும் என முன்னாள் முதலமைச்சர் O பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். கிரீன்வே சாலையில் உள்ள இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த போது அவர் இதனை தெரிவித்தார். இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மீது மாறாத பற்று வைத்திருக்கின்ற அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மாவுடைய ரத்தத்தின் ரத்தத்தான உடன்பிறப்புகளை தமிழகத்தில் வாழுகின்ற, தமிழகத்தில் மட்டுமல்லாமல் இந்திய திருநாட்டில் மட்டுமல்லாமல் உலகமெங்கிலும் வாழுகின்ற தமிழ் மக்கள் அனைவரும் எங்களுக்கு இதுவரை நீங்கள் அளித்து வந்த ஆதரவிற்கு நாங்கள் எந்நாளும் நன்றியுடன் எங்களுடைய பணியை, புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களுடைய பணியை, புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சியை மீண்டும் தமிழகத்தில் நிறுவும் வரை நம்முடைய தர்ம யுத்தம் தொடரும் தொடரும் தொடரும். அனைத்து மக்களுக்கும், மாணவர்களுக்கும், இளைஞர்களுக்கும், தாய்மார்களுக்கும், சகோதரிகளுக்கும், அனைத்து பொதுமக்களுக்கும் அவருடைய பாதந்தொற்று எங்களுடைய நன்றியை, இதுவரை அவர்கள் எங்களுக்கு அளித்து வந்த ஆதரவினை அவருடைய பாதந்தொற்று வணங்கி வேண்டி கேட்டுக்கொண்டு ஒரு குடும்பத்தினுடைய பிடியில் மீண்டும் கட்சியும் ஆட்சியும் போவதை நாம் அனைவரும் ஒன்று கூடி தடுத்து நிறுத்துவோம். மீண்டும் மக்களாட்சியை மக்களின் விருப்பப்படி நிறுவுவோம். அதுவரை இந்த தர்ம யுத்தம் தொடரும் தொடரும் தொடரும். முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் காரில் இருந்து சுழல் விளக்கு மற்றும் அரசின் இலச்சினை அகற்றப்பட்டது. தமிழக முதல்வராக எடப்பாடி K பழனிசாமி பதவியேற்றதை அடுத்து முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் காரில் இருந்து சுழல் விளக்கு மற்றும் அரசின் இலச்சினை அகற்றப்பட்டது. மேலும் கூடுதல் காவல்துறை பாதுகாப்பும் விலக்கிக் கொள்ளப்பட்டது. தீக்குளித்த தொண்டரை மருத்துவமனையில் சந்தித்து பன்னீர்செல்வம் ஆறுதல் கூறினார். முதலமைச்சர் பதவியில் இருந்து விலகுவதாக தமிழக ஆளுநருக்கு பன்னீர்செல்வம் கடிதம் அனுப்பியதும் மனமுடைந்த காஞ்சிபுரம் அதிமுக தொண்டரான மூசா என்பவர் தீக்குளித்தார். உடல் முழுவதும் கடுமையாக தீக்காயமடைந்த அவர் சென்னை கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதையடுத்து நேராக கீழ்ப்பாக்கம் மருத்துவமனைக்கு சென்று அங்கு சிகிச்சை பெற்று வரும் அதிமுக தொண்டர் மூசாவை சந்தித்து நலம் விசாரித்தார். அதன் பின்னர் பேசிய பன்னீர்செல்வம் அதிமுக தொண்டர்கள் தீக்குளிப்பு, தற்கொலை ஆகியவற்றில் ஈடுபட வேண்டாம் என கேட்டுக்கொண்டார். இந்த தருணத்தில் இம்மாதிரியான முயற்சிகளை நாம் எடுக்கக்கூடாது. ஒரு அசாதாரணமான சூழ்நிலை ஏற்பட்டால் மாண்புமிகு அம்மா அவர்கள் எப்படி துணிச்சலுடன் நின்று போராடி தர்ம யுத்தம் நடத்தி வெற்றி பெற்றார்களோ அதே வழியை நாமும் பின்பற்றி நம்முடைய தர்ம யுத்தம் வெற்றி பெறும் என்பதை தெரிவித்துக் கொண்டு உறுதியாக இந்த தர்ம யுத்தத்தில், போராட்டத்தில் வெற்றி பெற்று மீண்டும் மாண்புமிகு அம்மாவுடைய நல்லாட்சியை நாங்கள் நிறுவுவோம். குடும்ப ஆட்சியை மக்கள் ஏற்க மாட்டார்கள் என O பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் தெரிவித்துள்ளனர்.
சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய எம்எல்ஏக்கள் பாண்டியராஜன், செம்மலை மற்றும் முன்னாள் அமைச்சர் பொன்னையன் ஆகியோர் தொகுதி மக்களின் கருத்துக்களை கேட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் முடிவெடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டனர். பொதுச் செயலாளராக அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதை சட்டப்படி தவறு என்பதை இந்த நிமிடத்தில் தேர்தல் கமிஷனில் நமது 10 எம்பிக்கள் அங்கே சென்று இந்த நிமிடத்தில் அவர்கள் டெல்லியில் இருக்கிறார்கள். தேர்தல் கமிஷன் நல்ல தீர்ப்பு வழங்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். அவர்கள் எடுத்த அனைத்து முடிவுகளுமே நல் அண்ட் வாய்ட், அது எல்லாமே சட்டப்படி செல்லாது என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம். மக்கள் நம்பக்கம் இருக்கிறார்கள், தொண்டர்கள் நம்பக்கம் இருக்கிறார்கள். நிச்சயமாக பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நீதி கேட்டு தமிழகம் எங்கும் பயணம் சென்றாரே, அந்த 2வது நீதி பயணம் அண்ணன் OPS அவர்கள் பயணத்தை தொடங்க இருக்கிறார்கள். அந்த நீதி பயணம் வெற்றி பெறும். மக்களுடைய ஆதரவோடு, தொண்டர்களுடைய ஒத்துழைப்போடு மீண்டும் மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் ஆட்சி தமிழகத்தில் தொடரும். அண்ணன் OPS அவர்கள் சொன்னதைப் போல மக்கள் அவரை விரும்புகிறார்கள். அவரும் நான் மக்கள் பக்கம் இருப்பேன் என்ற உறுதியை சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் மக்களோடு மக்களாக இருக்கிற அவர் நிச்சயம் இந்த தர்ம யுத்தத்திலே வெற்றி பெறுவார் என்பது உறுதி உறுதி உறுதி. கட்சி அடிப்படை உறுப்பினர்கள் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற சட்டநிலை இருக்கிற காரணத்தால் தேர்தல் கமிஷனிடம் இந்த கோரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. சட்ட ரீதியாக அவர்கள் ஆணையிட்டுத்தான் ஆக வேண்டும். அவர்களுடைய மேற்பார்வையில், எலெக்ஷன் தேர்தல் ஆணையத்தினுடைய மேற்பார்வையிலே கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தேர்வு விரைவிலே நடைபெறும். அதற்காக மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆணை விரைவிலே பெறப்படும். அப்படி ஆணை பெறப்பட்ட பிறகு கட்சியில் இருக்கிற 1.5 கோடிக்கு மேற்பட்ட அடிப்படை உறுப்பினர்கள் சேர்ந்து பொதுச் செயலாளரை விரைவிலே தேர்ந்தெடுக்க இருக்கிறார்கள். இதுதான் சட்டநிலை. அதிமுக எம்எல்ஏக்கள் ஒற்றுமையுடன் இருப்பதாகவும் தர்மம் வென்றுள்ளதாகவும் மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை தெரிவித்துள்ளார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற பிளவு என்பது கிடையாது. அனைவரும் ஒன்றாகத்தான் இருக்கின்றோம். ஆகவே ஒன்றுபட்டு அம்மாவினுடைய இயக்கமானது தொடர்ந்து தமிழகமாக நல்லது செய்வோம். அது மட்டுமல்லாமல் இன்று இந்த வெற்றியானது தொடர்ச்சி இது எல்லாருக்கும் தெரிந்த ஒன்றுதான். பல்வேறு காலகட்டங்களில் என்னிடம் இந்த இதே ஊடகங்கள் என்னை பார்த்து நீங்கள் எல்லாம் கேள்வி கேட்டீர்கள், ஆட்சி இருக்குமா என்று. ஆட்சி இருக்கும். புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட ஆட்சி. இது அண்ணாவால் அண்ணாவுடைய கொள்கைகளுக்காக உருவாக்கிய இயக்கம். புரட்சி தலைவர் இந்த இயக்கத்தை உருவாக்கி சாதாரண விவசாயிகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் தமிழ் மக்களுக்காக பாடுபட்டு கொண்டிருப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஆட்சி. அது அம்மாவுடைய தலைமையிலே இந்த ஆட்சி அமைந்தது. அவர் மீண்டும் நமக்கு இந்த ஆட்சி தந்திருக்கின்றார். ஆகவே சின்னம்மா அவர்கள் புரட்சி தலைவி அம்மாவோட அடையாளம் கட்டப்பட்டவர். அவர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டோம். அவருக்கு பல சோதனைகள் வந்திருந்தாலும் அவரும் சோதனையில் வெற்றி பெற்று மீண்டும் வருவார். அவர் இன்று எங்களிடம் இங்கில்லாமல் அங்கு வெளியில் இருந்தால் கூட அவருடைய ஆட்சி இந்த ஆட்சிக்கு இருக்கிறது. அம்மாவினுடைய ஆட்சி அவர் மூலமாக எங்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு நிலையான ஆட்சி என்பதை மக்கள் புரிந்து கொள்வார்கள். அதற்கேற்றாற்போல் அம்மாவின் வழியிலே அனைத்து நல்ல திட்டங்களும், மக்களுக்கு பயன்படும் திட்டங்களும், ஏழைகளுக்கு நடைபெறும் திட்டங்களும் செயல்படுத்தப்படும். அது தமிழகம் என்றும் அதை எதுதான் எதிர்பார்க்கிறார்கள். தமிழக மக்கள் என்ன எதிர்பார்க்கிறார்களோ அதற்கேற்றாற்போல் இந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட ஆட்சியானது செயல்படும். ஆகவே இது மக்களுக்கு கிடைத்த வெற்றி. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தொண்டர்களுக்கு கிடைத்த வெற்றி. அதே போல சின்னம்மா அவர்களுக்கு கிடைத்த வெற்றியாகும். ஆகவே இந்த ஒற்றுமையானது தொடர்ந்து இருக்கும். மக்களுக்கு நல்லது நடக்கும். இரட்டை இலை சின்னத்தை சசிகலா தரப்பினர் பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும் என தலைமை தேர்தல் ஆணையரிடம் OPS தரப்பினர் வலியுறுத்தியுள்ளனர். ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் ஒரு அணியாகவும் சசிகலா தலைமையில் ஒரு அணியுமாக அதிமுக செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் பன்னீர்செல்வம் உட்பட அவரது அணியில் உள்ளவர்கள் சசிகலா தரப்பால் கட்சி பொறுப்புகளில் இருந்தும் அடிப்படை உறுப்பினர் பொறுப்புகளில் இருந்தும் அதிரடியாக நீக்கப்பட்டனர். இந்த நீக்கம் செல்லாது என பன்னீர்செல்வம் தரப்பினர் கூறி வரும் நிலையில் அதிமுக MP மைத்ரேயன் தலைமையிலான குழுவினர் இன்று தலைமை தேர்தல் ஆணையர் நஜீம் செய்தியை சந்தித்தனர்.
சுமார் 30 நிமிடங்களுக்கும் மேல் இந்த சந்திப்பு நடைபெற்றது. அப்போது அதிமுக பொதுச் செயலாளராக சசிகலாவை தேர்ந்தெடுத்தது கட்சி விதிப்படி செல்லாது என அவர்கள் தலைமை தேர்தல் ஆணையரிடம் புகார் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. மேலும் இரட்டை இலை சின்னத்தை சசிகலா தரப்பினர் பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும் என்றும் OPS தரப்பினர் கோரிக்கை வைத்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அரசியல் சாசனத்திற்கு மதிப்பளித்து ஆட்சி செய்ய வேண்டும் என தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்க்கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ஸ்டாலின் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், அரசியல் சட்டப்படி எடுத்துக்கொள்ளும் உறுதிமொழிக்கும் ரகசிய காப்பு பிரமாணத்திற்கும் பாதகம் வராமல் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். பெங்களூருவிலும் தமிழகத்திலும் உள்ள அதிகார மையங்களின் ஆட்டுவித்தலுக்கு ஏற்றாற்போல் ஆட்சியை நடத்தக்கூடாது என்றும் மு.க. ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். முதலமைச்சருக்குரிய பொறுப்புகளையும் கடமைகளை முழுவதும் உணர்ந்து செயல்பட வேண்டும் என்றும் தமிழக மக்களின் நலனுக்காகவும் மேம்பாட்டுக்காகவும் ஆட்சி நடத்திட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் ஆட்சியை கலைத்துவிட்டு தேர்தலை நடத்த வேண்டும் என முன்னாள் மத்திய அமைச்சர் EVKS இளங்கோவன் தெரிவித்துள்ளார். எடப்பாடி பழனிசாமி மீது தாம் ஏற்கனவே ஊழல் புகார் அளித்துள்ளதாகவும் அப்படிப்பட்ட ஒருவரை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் இளங்கோவன் தெரிவித்துள்ளார். கவர்னர் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை அழைத்திருப்பதாக செய்திகள் வந்தன. என்னை பொறுத்தவரையில் இன்றைக்கு ஏற்பட்டுள்ள இந்த பிரச்சனைகளுக்கு முடிவு காண வேண்டும் என்றால் உடனடியாக தமிழகத்தில் தேர்தலை இருக்கின்ற சட்டசபையை கலைத்துவிட்டு தேர்தல் நடத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. அதுதான் இந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டும். தற்போதைய புதிய ஆட்சியால் தமிழகத்திற்கு எந்த பயனும் இல்லை என்று மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கழகங்கள் இல்லாத தமிழகம் உருவாக வேண்டும் என்ற புதிய தேடலை நோக்கி மக்கள் செல்ல தொடங்கியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இருதரப்பாருக்கும் என்னுடைய ஆதரவு இல்லை என்பதை திரும்ப 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 நாம் சொல்லியிருக்கிறோம். இருதரப்பாலும் நல்ல ஆட்சி தர முடியாது என்பதும் நம்முடைய கருத்தாக இருந்து வந்திருக்குது. எப்படிங்கிறது பார்க்கணும். சொத்து குவிப்பு வழக்கில் பட்டியலிடப்பட்டுள்ள சசிகலா மற்றும் ஜெயலலிதாவின் சொத்துக்களை பறிமுதல் செய்ய வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி. ராமகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்த கோரிக்கையை முன்வைத்தார். ஜெயலலிதா உள்ளிட்ட இவர்கள் ஊழல் மூலமாக சேர்த்த அந்த சொத்துக்களை பறிமுதல் செய்ய வேண்டும் என்று குன்ஹா தீர்ப்பு சொல்கிறது. அந்த தீர்ப்பு உச்சநீதிமன்றம் முழுமையாக ஊர்ஜியம் செய்திருக்கிறது. ஆகவே அந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட சொத்து குவிப்பு வழக்கு சம்பந்தப்பட்ட அனைத்து சொத்துக்களையும் அரசு பறிமுதல் செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக வலியுறுத்துகிறேன். சொத்து குவிப்பு வழக்கு மீதான தீர்ப்பு இந்தியாவிலேயே சிறப்பு வாய்ந்த தீர்ப்பு என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பேசிய ராமதாஸ், ஊழலால் இந்திய அளவில் தமிழகம் அவமானப்பட்டுள்ளதாக கூறினார். தற்போதைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மீது நெடுஞ்சாலை மற்றும் பொதுப்பணித்துறை ஒப்பந்தங்களில் பல ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் புரிந்ததாக குற்றச்சாட்டுகள் இருப்பதாகவும் இதன் மூலம் தமிழகம் மீண்டும் ஊழலில் திளைக்கும் தினம் எனவும் டாக்டர் ராமதாஸ் விமர்சித்தார். உடனடியாக சட்டமன்ற தேர்தலை நடத்தினால் மட்டுமே தமிழக மக்களை காப்பாற்ற முடியும் என கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் தெரிவித்துள்ளார். கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் மாவட்ட செயற்குழு கூட்டம் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஈஸ்வரன், அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமி அணி மற்றும் OPS அணி இரண்டுமே தமிழக மக்களுக்கு நல்லது செய்ய முடியாது என கூறினார். அவர்களுக்குள் இருக்கிற சூழ்நிலையில் பொது தேர்தல் ஒன்று மட்டும்தான் நிரந்தரமான ஒரு ஆட்சியை தமிழகத்திற்கு தர முடியும். அரசியல் சூழ்நிலைகளை காரணம் காட்டி விவசாயிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய வறட்சி நிவாரணத்தை வழங்காமல் இருப்பது கண்டிக்கத்தக்கது என கூறிய அவர், இனியும் காலம் தாழ்த்தாமல் வறட்சி நிவாரணத்தை உடனடியாக வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார். மறைந்த முதல்வர் ஜெயலலிதா வசித்த வேதா நிலையத்தை அவரது நினைவு இல்லமாக மாற்றக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. சென்னை சைதாப்பேட்டையைச் சேர்ந்த பார்த்திபன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்தார். அதில் மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவிற்கு சொந்தமான போயஸ் தோட்டத்தில் உள்ள வேதா நிலைய இல்லத்தை ஜெயலலிதா நினைவு இல்லமாக மாற்ற உத்தரவிட வேண்டும் என குறிப்பிட்டிருந்தார். ஏற்கனவே மறைந்த முன்னாள் முதல்வர்கள் ராஜாஜி, காமராஜர், அண்ணா, MGR ஆகியோர் வசித்த வீடுகள் அவர்களின் நினைவு இல்லங்களாக மாற்றப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார்.
இந்த மனுவை விசாரித்த நீதிபதி ஹுலுவாடி ஜி ரமேஷ், நீதிபதி ஆர் மகாதேவன் அடங்கிய அமர்வு ஏற்கனவே இதே கோரிக்கையுடன் தாக்கல் செய்யப்பட்ட மனு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதால் இந்த மனுவை ஏற்க முடியாது என கூறி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். ஜல்லிக்கட்டு கலவரம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட மக்கள் அச்சமின்றி தங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என விசாரணை கமிஷன் அதிகாரியான ஓய்வு பெற்ற நீதிபதி ராஜேஸ்வரன் தெரிவித்துள்ளார். ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் முடிவில் ஏற்பட்ட வன்முறை தொடர்பாக ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி ராஜேஸ்வரன் விசாரணை மேற்கொண்டு வருகிறார். ஏற்கனவே சென்னையில் ஏற்பட்ட வன்முறையால் பாதிக்கப்பட்ட இடங்களை ஆய்வு செய்த அவர் இன்று கோவைக்கு சென்று காந்திபுரம் பேருந்து நிலையம் மற்றும் கொடிசியா மைதானத்தை பார்வையிட்டார். ஆய்வின் போது கோவை மாவட்ட ஆட்சியர் ஹரிஹரன் மற்றும் காவல்துறை அதிகாரிகளும் உடனிருந்தனர். கோவையில் ஏற்பட்ட வன்முறை தொடர்பாக காவல்துறை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆய்வுக்கு பின்னர் செய்தியாளரிடம் பேசிய நீதிபதி ராஜேஸ்வரன் வன்முறையால் பாதிக்கப்பட்ட மக்களின் கருத்துக்களை கேட்க ஒரு நாள் ஒதுக்கப்படும் என கூறினார். பேப்பரில் ஆட் கொடுத்து விளம்பரம் கொடுத்து மக்கள்லாம் வந்து யார் யார் பாதிக்கப்பட்டீங்களோ அவங்களாம் வந்து விசாரணைக்கு வரலான்னு சொல்லுவேன். அப்போ அவங்களாம் வந்து விசாரணை சொல்லுவாங்க. அதனால் தப்பாக நினச்சிக்க வேண்டாம், போலீஸை விட்டு வச்சுட்டு அவங்க மட்டும் கதையை கேட்குறான்னு நினைக்காதீங்க. இது ஒன்லி அது வெர்ஷன் ஆஃப் த போலீஸ் டிபார்ட்மெண்ட். நான் என்கொயரி நடத்தும் போது பாதிக்கப்பட்டவங்க வந்து சொல்லுவாங்க, உங்களை மாதிரி மீடியாக்காரங்க வருவாங்க, அவங்களெல்லாம் நாங்கள் விசாரித்து அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட இந்த எவிடன்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா அதையும் நாங்கள் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் விசாரணை பண்ணுவேன். ஸோ இதை முதல் கட்டமாக பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கேன். நிதித்துறை சீர்திருத்தங்கள் என்ற பெயரில் வங்கித்துறையை பாதிக்கக்கூடிய நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக கூறி கோவை ரயில் நிலையம் முன்பு அனைத்து வங்கி ஊழியர்கள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கோவையில் ரயில் நிலையம் முன்பு அனைத்து வங்கி ஊழியர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டம் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய கோவை வங்கி ஊழியர் சங்க தலைவர் செல்வராஜ், வங்கி ஊழியர் அதிகாரிகள் சங்கங்களின் கூட்டமைப்பு கடந்த ஜனவரி 31ஆம் தேதி மும்பையில் கூடியதாகவும் வங்கித்துறை மீதான தாக்குதல்களையும் வங்கிகளில் பெருகி வரும் வாரா கடன்களை துரிதமாக வசூலிக்க வேண்டியும் பிப்ரவரி 28ஆம் தேதி அகில இந்திய வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவது என்று தீர்மானித்துள்ளதாகவும் தெரிவித்தார். மக்களுக்கு தொண்டாற்ற வேண்டிய வங்கிகளை இணைப்பு என்ற பெயரில் நேற்றைய தினம் மத்திய அமைச்சரவை எடுத்திருக்கக்கூடிய முடிவை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகின்றது. எஸ்பிஐ வங்கியுடன் 5 அசோசியேட் வங்கிகள், ஸ்டேட் பேங்க் ஆஃப் பிகானி ஜெய்ப்பூர், ஸ்டேட் பேங்க் ஆஃப் திருவாங்கூர், ஸ்டேட் பேங்க் ஆஃப் ஹைதராபாத், ஸ்டேட் பேங்க் ஆஃப் பாட்டியாலா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் மைசூர், இந்த 5 வங்கிகளை இணைக்கும் ஒரு முடிவை கடந்த பல மாதங்களாக பேசிக்கொண்டு வந்தாலும் நேற்றைய தினம் மத்திய மந்திரி சபை அதனை அப்ரூவ் செய்திருக்கின்றது. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். பாலாற்றில் தடுப்பணை கட்டும் ஆந்திர அரசின் முடிவுக்கு எதிராக தமிழக அரசு தொடர்ந்த வழக்கில் ஆந்திர அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பாலாற்றின் குறுக்கே ஆந்திர அரசு தடுப்பணை கட்டியதை எதிர்த்து தமிழக அரசு சார்பில் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு தொடர்பான ஆதாரங்களையும் தமிழக அரசு கடந்த மாதம் தாக்கல் செய்தது. இந்த வழக்கு இன்று உச்சநீதிமன்ற பதிவாளர் அறையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த வழக்கில் ஆந்திர அரசு பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை 4 வாரத்திற்கு உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்தது. இத்துடன் இன்று செய்திகள் நிறைவடைகின்றன. இன்னும் பல்வேறு செய்திகளை அடுத்தடுத்து வரும் செய்திகளில் பார்க்கலாம். இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.